மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியில் நடபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் புதிதாக வியாபாரம் செய்ய 2 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் குறைந்த வட்டியில். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை, எந்த ஜாதி மதம் கிடையாது, ஏழை இருந்தா வீடு இல்லாம இருந்தா அந்த ஏழைகளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் அவர்கள் பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தா குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். படுகாயம் அடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் வீட்டிலேயே சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் அந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படும். அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செய்தவர்கள் புதிய ஆட்டோ 75,000 மானியம் வழங்கப்படும். ஆட்டோ அம்மா உணவகத்தை மூடுவதற்கு திட்டமிட்டு பல அம்மா உணவகம் மூடப்பட்டதாக எனக்கு தகவல். அதிமுக ஆட்சிக்கு உடனே தரமான பொருள் கொடுக்கப்படும், ருசியான உணவு வழங்கப்படும். தாமரையும் வேறில்லைங்க ஒன்னுதான்